ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு புதிய இடம். இதுல இருக்க போது ஆற்றங்கர ஓரமா அங்க இருக்கிற இலை தலைகள்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு ஒரு ஆடு இருக்கு. அது தன்னந்ததியா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறது அங்க வந்த ஒரு கழுதையும் பாக்குது. உடனே அந்த கழுதை அந்த ஆட்டு பக்கத்துல போய், அடையாடே நீ நல்லா இருக்கியா? இப்படி தனியா நின்றபடி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கே, உன் நண்பர்கள் யாரும் உன் கூட துணையா வரலையா? இந்த மாதிரிலாம் கேக்குது. கழுதையே, எனக்கு நண்பர்கள் ரொம்பவும் குறைவு. அவங்களும் அவங்க வீட்டுல வசிக்கிற எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல சுத்தி இருக்கிற அந்த இடத்துல மேய்ச்சலை பண்ணிப்பாங்க. அதனால நான் யாரையும் எதிர்பார்க்காம இறை தேடி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு சொல்லுது. ஆடே, நண்பர்கள் துணை இல்லாம இப்படி தனியா போறது உனக்கு கஷ்டமா இல்லையா? என்ன உன் நண்பனா நீ ஏத்துக்கிறியா? நம்ம ரெண்டு பேரும் இனிமே நண்பர்களாவே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த கழுதை கேக்குது. கழுதையோட இந்த இரக்கமான பேச்சை கேட்டதும் ஆட்டுக்கு மனம் ரொம்பவும் சந்தோஷமாயிருது. கழுதை, உன்னோட இந்த அன்பான பேச்சுனால என் மனசு கவர்ந்துட்ட, நம்ம ரெண்டு பேரும் தாராளமா நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு சொல்லுது. அதை கேட்ட கழுதை ரொம்பவும் சந்தோஷம் அடையுது. அதோட இல்லாம, ஆடே, நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ நம்ம முதல் சந்திப்பிலே நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் என்னோட வீட்டுக்கு போலாமா? நீ அங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கழுதை கூப்பிடுது. கழுதை, சந்திச்ச முதல் நாளே நம்ம நண்பர்கள் ஆயிட்டோம், நீ கூப்பிட்டு நான் வராம இருக்க முடியுமா? இந்த இப்பவே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கழுதையும் கூட இந்த ஆடு புறப்பட ஆரம்பிக்குது. கழுதை ஆட்டை தன்னோட வசிக்கிற வீட்டுல இருக்க எஜமானர்கிட்ட அழைச்சிட்டு போகுது. அந்த நேரத்துல வீட்டோட எஜமான் வாசல்ல நிக்கிறாரு. நம்ம கழுதை ஒரு ஆட்டை கூட்டிட்டு வர்றது எஜமானருக்கு ரொம்பவும் சந்தோஷம். அந்த ஆடு நல்லா சதைப்பிடிப்போட இருக்கு, நல்லா கொழு கொழுன்னு வேற இருக்கு. அதை வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆட்டை பிடிச்சி வீட்டுக்குள்ள கட்டி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஓடி ஆட்டையும் கழுதையும் பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. போறதோட இல்லாம ஆட்டை வீட்டுக்குள்ள ஒரு கம்பத்துல கட்டியும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கழுதையை பார்த்து, கழுதையே, நீ எனக்கு ஒரு அருமையான விருது கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்ட, உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தேவையில்ல. நான் வெளியே போய் என் நண்பர்களை கூட்டிட்டு வரேன், அவங்களோட உதவியோட இந்த ஆட்டை கறி சமைச்சு சாப்பிடுவோம். இந்த ஆட்டை எங்களுக்காக கொண்டு வந்த உனக்கு ஏராளமான நன்றி அப்படின்னு சொல்லி அந்த எஜமான சொல்லிட்டு அங்க புறப்படுறாரு. கழுதைக்கு இதை கேட்டதும் திடுக்குன்னு ஆயிருது. அவர் ஆட்டை அப்படியே பாக்குது. ஓடி ஆட்டுல கழுத்தை கட்டுப்பட்டு இருந்த அந்த கைடி எல்லாத்தையும் கவிழ்த்தி விடுது. அதோட, ஆடே, நீ என்னை மன்னிச்சிரு, நீ என்னோட நண்பன், உன்னை நான் என்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் ஆசைப்பட்டேனே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா நீ வந்த நேரத்துல என் எஜமானருக்கு இப்படி புத்தி தடுமாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நீ உன்னோட இடத்துக்கே இங்க போயிடு, நம்ம எப்பவுமே சந்திக்கிற அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நம்ம சந்திப்போம், அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லுது. ஆட உயிர்ப்பு வெளிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்குது. நம்ம கழுதையே நண்பனா ஏத்துக்கிட்டோம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த கழுதையோட நிலை, அது வசிக்கிற இடம், அது என்ன அப்படிங்கிறது தெரியாம அதோட இடத்துக்கு நம்ம போனது நம்ம செஞ்ச தப்பு. நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிக்க இருந்தோம். கழுதை ஏதோ நல்ல எண்ணம் படைச்சதா இருந்ததுனால நம்ம இன்னைக்கு தப்பிச்சோம். இனிமே நம்ம எங்க போறதா இருந்தாலும் அந்த இடத்தோட சூழ்நிலை எப்படி அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு தன்னோட மனசுல நினைக்கும். இதோட கருத்து என்னன்னா, புதிய இடத்துக்கு நம்ம அறிமுகம் இல்லாம செல்றது நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.